ஹாய் த ஹனிபான்ஸ், திஸ் இஸ் கோயா தெலுலஸ். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஆரம்க்கு ஒன் ஷாட் பார்த்துடலாம். இந்த ஒன் ஷாட்டோட நேம் வில்லேஜ் லவ். ஸோ வந்துட்டு இப்போ வித்தவுட் எனி டிலே இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஏய், இதோ பாருடி, இதோ பாரு, அவன் வந்துட்டு பேசிட்டு ஒன்று கேட்டு போயிட்டானா அவன் கையில் தூக்கி கொடுத்துருவோன்னு நினச்சிட்ருக்கியா? அவன் யார், எந்த ஊர், எப்படிப்பட்டவன், அவங்களோட கலாச்சாரம் எப்படிப்பட்டது, எதுவுமே தெரியாமல் நீ ஜாதி என்ன ஜாதியோ என்னவோ என்னன்னே தெரியாமல் அவனை போய் விரும்பிட்டு வந்துட்டேன்ட்ட சி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க அம்மா அவளை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. வயனை தான் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு வயனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வயன் ரொம்ப அழுதுகிட்டு இருக்கிறா. ஸோ வந்துட்டு அடிச்சுட்டு ஸோ வந்துட்டு அவங்க போயிடுறாங்க வெளியில். வயன் அவளோட நீஸை ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறா. நம்ஜு, எங்கே இருக்க நம்ஜு? இங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னு உனக்கு தெரியாது நம்ஜு. என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுடா. எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலடா நம்ஜு. உன் கூட நான் வாழ ஆசைப்படுறேன். இவன் கூட எனக்கு வாழ விருப்பம் இல்லை. இவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு விருப்பமே இல்லை நம்ஜு. நம்ஜு, எங்கே இருக்க நம்ஜு? என்ன பண்ணிகிட்ருக்க நம்ஜு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அழுதுட்டுருக்குறான். அப்படியே தான் நம்ம வந்துட்டு இப்போது 1 இயருக்கு என்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றது வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு ஃபேமிலியாக வந்துட்டு ஸோ நடுமுத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அங்கே தான் ஸோ அது வில்லேஜில் இருக்கிற ஒரு வீட்டில் ஸோ நடுமுத்தத்தில் வந்துட்டு நிறையா பேர் வந்துட்டு அப்படியே கூடி உட்காந்துருக்குறாங்க. ஸோ வந்துட்டு என் வீட்டு ஆளுங்கள்லாம் உட்காந்துருக்குறாங்க. இங்கே வந்துட்டு நம்ஜுனோட ஆளுங்க, ஸோ நம்ஜுனோட அம்மா, நம்ஜுனோட குடும்பம், ஸோ சொந்த பந்தம் எல்லாமே வந்துட்டு வந்திருக்குறாங்க. ஸோ உங்கள் அதாவது வந்துட்டு ஒயனோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. எஸ்டா அது ஒயனோட வீடு. ஸோ வந்துட்டு ஒயனை பொண்ணு கேட்டு வந்திருக்குறாங்க. ஒயனும் நம்ஜுனுமே வந்துட்டு 2 பேருமே வந்துட்டு லவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு ஒயன்னா சொல்லியிருந்திருப்பா, நீ வந்துட்டு வீட்டில் வந்து நம்ஜு ஸோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லியிருந்திருப்பா. அதனால் வந்துட்டு நம்ஜுனுமே வந்துட்டு ஸோ அவன் பொண்ணு பார்க்க கூட்டிகிட்டு வந்திருந்திருப்பான் அவங்களோட அம்மா அப்பாவை. ஸோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு அவங்க அப்படி வரையில ஒயனோட வீட்டில் உள்ள எல்லாருக்குமே வந்துட்டு பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ இப்படி தான் ஒயனோட அதாவது வந்து நம்ஜுனோட அம்மா பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை பாருங்கள், எங்களுக்கு உங்களோட பொண்ணு ஒயனை ரொம்ப பிடிச்சிருக்குது. என் பையனும் உங்கள் பொண்ணும் லவ் பண்ணிகிட்ருக்குறாங்க, விரும்புகிறாங்க. ஸோ என் பையன் வந்து என்கிட்ட சொன்னான், எனக்கு இந்த மாதிரி ஒயன்ற பொண்ணை பிடிச்சிருக்குமா, ஸோ நான் அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் வந்து சொன்னான். ஸோ சரி நம்மளும் பேசிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டோம். ஸோ எங்களுக்கும் இங்கே வந்து பார்த்தோன்னே பொண்ணு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரொம்ப அழகாக இருக்கா, தங்க சிலை மாதிரி இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பொண்ணை வந்துட்டு கேட்க வந்திருக்குறாங்க. ஸோ இங்கே நம்ஜுனுமே வந்துட்டு ஒயனை பார்த்துக்கிட்டு அதை வந்துட்டு அப்படியே சைட் அடிச்சுக்கிட்டு அப்படி உட்காந்துருக்காங்க. மூஞ்சில் அவ்வளோ வெக்கமாக இருக்குது. ஸோ இப்படியெல்லாம் பேசி முடிக்கவும் ஸோ வந்துட்டு அங்கே இருக்கவங்க வந்துட்டு எல்லாருமே மூஞ்சி பார்த்துட்டு ஸோ அப்படியே தான் அங்கே வந்துட்டு சரி ஓகே, எங்களுக்கும் உங்களே மாதிரி ஒரு குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுக்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் வந்துட்டு தங்கி ஸோ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஸோ அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. வயனோட அம்மா தான் சொல்லிகிட்ருக்குறாங்க. அங்கே பெரிய தலைக்கட்டெல்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சொல்லிக்கிட்டு. ஸோ அப்படியே தான் சரி ஓகே, மேரேஜை நம்ம இப்போ வச்சுக்கலாம் அப்போ வச்சுக்கலாம் எல்லாம் பேசுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி அதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லணும். பையன் வந்துட்டு 1 இயர் கழிச்சு ஸோ கொஞ்சம் செட்டில் ஆனவுடனே அந்த மாதிரி வந்துட்டு பொண்ணு கேட்டாங்க, கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போதைக்கு வேலையெல்லாம் எதுவும் இல்லை, ஸோ பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. அதனால் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் முதல்ல வந்துட்டு வேலையெல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு ஸோ அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த மாதிரிலாம் பேசுவாங்க இல்லையா? ஸோ அது காமன் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே தான் ஸோ நம்ஜுனுமே வந்துட்டு 1 இயரில் நிச்சயமாக எனக்கு ஜாப்லாம் கிடச்சிரும். ஸோ அதுக்கான ஏற்பாடெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ ஜாப் கிடைக்க வேண்டியது நான் பார்க்க வேண்டியதாக வேலை. ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லி நம்ஜுன் வந்து கான்ஃபிடென்ட்டாக அப்படியே போல்டாக பேசிகிட்டு இருக்கிறான். ஸோ அவன் பேசுகிறபோது வந்து எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு அப்படியே தான் எனக்குமே வந்துட்டு சரியான ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அவளுக்கு மனசுக்குள்ள வந்துட்டு அப்படியே வந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது.
அப்படியே தான். ஸோ தட்டெல்லாம் மாற்றிக்கிறாங்க. அப்படியே அங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ நாம்ஜூனுமே வந்துட்டு ஸோ சாப்பிட்டுட்டு ஸோ அதாவது வந்துட்டு அங்கே எப்படி சொல்கிறது, ஸோ இவ்வளோ தூரம் போயிருக்காங்க இல்லையா, ஸோ பொண்ணு கேட்டு வந்திருக்குறாங்க. ஸோ வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட அதாவது கிராமத்து சைட்லாம் அந்த மாதிரிலாம் விட்டுற மாட்டாங்க இல்லையா அவ்வளோக்கா. ஸோ அந்த மாதிரி ஸோ சாப்பாடெல்லாம் வந்துட்டு ஆக்கி போட்டு ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஸோ அமுச்சு வைக்கிறாங்க. நல்லபடியாக நல்ல முறையாக வந்துட்டு அமுச்சு வைக்கிறாங்க. அப்படியே தான் எனக்கு மனசு அப்படியே வந்துட்டு ஃபுல்ஃபில்லாக அப்படியே நிரம்பி போய் அப்படி இருக்குது. அவள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான். ஸோ அப்படியே தான் போயிட்டு வரண்டி அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜூன் அங்கே கார்லேருந்து ஏறி ஸோ வந்துட்டு அவங்களோட கார் போகுது. அப்படியே வாயன் பார்த்துக்கிட்டே இருக்கிறா அந்த காரை. அவ்வளோ சந்தோஷமாக அப்படி பார்த்துட்டே இருக்கிறா. அந்த காரு போகுது போகுது போய் மறையுது நாம்ஜூனோட கண்ணு. ஸோ வந்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா. நாம்ஜூனுக்குமே அவ்வளோ சந்தோஷம். அவன் பார்த்து வயனை பார்த்து அப்படியே கையாட்டிக்கிட்டு அதாவது வந்துட்டு பாய் சொல்லிக்கிட்டு அப்படியே வந்துட்டு அவன் போகிறான். அந்த முக்கை தாண்டி அந்த கார் வளைஞ்சோன்னே ஸோ பார்த்தா இங்கே வந்துட்டு வயனோட ஹேரை யாரோ பின்னாடி பிடிச்சி இழுக்கிறாங்க. இழுத்து அவளை அப்படியே வந்துட்டு அவங்களுக்கு முன்னாடி திருப்பி பொழிச்சுன்னு கண்ணத்தில் அடி விழுகுது அவளுக்கு. நான் இங்கே வந்துட்டு வயனுக்கு தான் வந்துட்டு பெரிய ஷாக்காக இருக்குது. ஏமா நீ அடிக்கிற, வலிக்குதுமா விடுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு அழுதுகிட்டு இருக்கிறா. ஸோ கூட்டத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு அவன் யார் என்னன்னு தெரியாமல் எப்படின்னு தெரியாமல் எப்படிப்பட்டவன்னு தெரியாமல் அவனை லவ் பண்ணிட்டு வந்து நின்றுட்டு இருந்தான். அவன் வந்து பொண்ணு கேட்டான், நான் உங்களை அப்படியே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம்மா உங்களைய அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஆளாளுக்கு ஒன்று பேசிக்கிட்டு ஒன்று சொல்லிக்கிட்டு அடிக்கிறாங்க. வயனோட அம்மா வந்துட்டு அப்படியே வந்துட்டு அவளை போட்டு மிதிக்கிறாங்க, அடிக்கிறாங்க. அவன் என்ன ஜாதியோ எங்கேருந்து வந்திருக்கானோ என்ன கலாச்சாரமோ என்ன எதுன்னு தெரியாமல் நீ அவனை லவ் பண்ணிட்டு வந்தால் கல்யாணம் பண்ணி வச்சிருவேனா நான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்கள கண்ணகனமாக வயனை போட்டு அடிக்கிறாங்க. அப்படியே தான் அன்னையிலேருந்து ஸோ 1 இயர் வரைக்குமே வந்துட்டு அவளை வந்துட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருந்திருப்பாங்க. ரொம்ப வந்துட்டு கஷ்டப்படுத்தி இருந்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு அப்படியே தான் ஸோ நாம்ஜூன் ஸோ நான் வீட்டுக்கு ஃபோன் வந்தோம். ஸோ அந்த ஃபோனில் வந்துட்டு நாம்ஜூன் தான் ஃபோன் பண்ணுவான் அடிக்கடி. ஸோ வந்துட்டு அவளை பேசவே விட மாட்டாங்க. அப்படியா தம்பி, அப்படியா சரி, இப்போ தான் தோட்டத்துக்கு போயிருக்கா வயன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஃபோன் பண்ணியிருந்துருக்கலாம்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்படிலாம் சமாளித்து பேசி ஸோ வந்துட்டு அவங்களோட அம்மா தான் அதாவது வயனோட அம்மா தான் சமாளித்து இருந்துருப்பாங்க. ஸோ வயனோட பாட்டி எல்லாமே வந்துட்டு அப்படி தான் வந்துட்டு ஸோ ஒரு நாள் அவங்க மாதிரி பேசிக்கிட்டு அப்படியெல்லாம் வந்துட்டு இருந்திருப்பாங்க. இங்கே வயனுக்கு தான் ஸோ நாம்ஜூன் ஃபோன் பண்ணா அப்படின்றதே தெரியாது. ஸோ சொல்லியிருந்துருக்கவும் மாட்டாங்க. அவங்க எப்படி சொல்லுவாங்க, அவங்க தான் சும்மா வந்துட்டு கல்யாணம் அப்படின்றதே பொய்யா தானே பேசி அமுச்சு விட்ருக்குறாங்க நாம்ஜூனை. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அப்படியே வந்துட்டு ஒவ்வொரு நாளுமே வயனுக்கு அப்படியே நரக மாதிரி போகுது அந்த வீட்டில். அவளை 3வது மனுஷியை பார்க்குறது மாதிரி தான் இப்போல்லாம் வந்துட்டு அந்த இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவள் ஜஸ்ட் லவ் தான் பண்ணான் நாம்ஜூனை. ஸோ அவனும் முறையாக வந்துட்டு பேசிட்டு பொண்ணு கேட்டுட்டு போயிருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு ஆனால் இவங்க அவளை ரொம்பவே வந்துட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவள் பண்ணது லவ் மட்டும்தான் பண்ணா. அவள் அதுக்கு தான் அவளோட வீட்லேயே வந்துட்டு அப்படியே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே தான் ஸோ வந்துட்டு அப்படியே அந்த 1 இயர் ஆகுது. ஸோ அந்த 1 இயர்லேயே லாஸ்ட்டு டேயில் ஸோ இங்கே நாம்ஜூன் வந்துட்டு அவ்வளோ ட்ரீம் வளர்த்துக்கிட்டு ஸோ வந்துட்டு இப்படி நான் உன்னை பொண்டாட்டி அப்படின்னலாம் வந்துட்டு ட்ரீமில் மிதந்துக்கிட்டு இருக்கான். அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கிறணும், அவளை என்னோட ஒய்ஃபா ஸோ அவளை நான் பார்க்கணும், அப்படி அந்த கோலத்தில் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜூன் வந்துட்டு அவ்வளோ ட்ரீம் லேண்டில் இருக்கிறோம். அப்படியே தான் ஸோ ஓகே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் அவளை போய் பார்க்க போகிறோம்ல. ஓகே போய் பார்க்கலாம். அது வரைக்கும் இப்போ கொஞ்சம் மனசை கட்டுப்படுத்திக்கல அப்படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் ஸோ வந்துட்டு நாம்ஜூன் இங்கே அப்படியே அவனை சிரிச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் வந்துட்டு படுத்து ட்ரீம் பண்ணிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிறான். அப்படியே தான் இங்கே வந்துட்டு வயன்னா அந்த ஸோ இப்போ வந்துட்டு வயன் இருக்க இடம் பர்டிகுலராக எந்த இடம் அப்படின்னா ஸோ வந்துட்டு வயனுக்கு வந்துட்டு ஸோ அம்மா வழி சொந்தத்தில் வந்துட்டு ஒரு பையனை பார்த்துருந்துருப்பாங்க. அவன் வந்து கிராமத்தில் வளர்ந்தவன் தான்.
ஸோ ஸோ வந்துட்டு ரொம்ப கெட்டவன். ஸோ வந்துட்டு ரகுடாக இருப்பான், எல்லாத்துட்டையும் ஒரு பாசமே கிடையாது அவன்கிட்ட. அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா வந்துட்டு ஸோ வந்துட்டு எல்லாருமே ஏற்பாடு பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ இப்போ ஒயன் இருக்கிறது மண்டபத்தில் ஒரு ரூமில் அவள் அம்மா வந்துட்டு அவளை அப்படியே போட்டு கட்டாயப்படுத்தி ஸோ அப்படி வச்சுருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, போட்டு அடிச்சிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரூமில் தான் ஸோ ஒயனோட அம்மாவும் அந்த ரூமில் இருக்கிறாங்க. அப்படியே தாண்டா ஸோ வந்துட்டு ஒயன் இங்கே வந்துட்டு எப்படியாவது இங்கேருந்து போயிடணும், நம்ம தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவள் யோசிச்சுட்டு உட்காந்துருக்குறா. அவளுக்கு அப்போ தான் தோணுது, இப்போ வந்துட்டு நம்ம மண்டபத்துலலாம் ஸோ சமையல் ஆக்குறாங்க அப்படின்னா அந்த மண்டபத்துக்குள்ளேயே நுழைஞ்சி அந்த சாப்பாடு செய்கிற திங்ஸ்லாம் கொண்டு வர மாட்டாங்க இல்லையா, வெளியிலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இந்த கிச்சன் சாப்பாடு ஆக்குற இடத்துக்கு கொண்டு போகிற மாதிரி ஒரு வழி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த வழி அவளுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது. எப்படியாவது நம்ம இந்த வழியில் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒயன் வந்துட்டு பிளான் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்குறா. ஸோ ஒயன் அன்னைக்கே வந்துட்டு ஸோ கொஞ்சம் நேரத்துலையே அவங்க அம்மா கிட்ட போயிருந்துருப்பாங்க. அவள் ஒளிச்சு வச்சுருந்த ஃபோனை எடுத்து ஸோ வந்துட்டு அதாவது ஒளிச்சு வச்சுருந்த ஃபோனை எடுத்து நான் இந்த இடத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மியா கிட்ட தான் ஸோ ஃபோனில் மெசேஜ் எல்லாம் பண்ணிடுறா. மியாவும் ஓகேடி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே வந்துட்டு ஓகேடி எப்போ வர என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு ஸோ அந்த மாதிரி அவள் பேசிக்கிட்டு இருக்கிறான். ஸோ வந்துட்டு எப்படி தான் அந்த ஃபோன் வந்து ஏது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது நாம்ஜூன் வாங்கி கொடுத்துருந்துருப்பான். ஸோ வந்துட்டு அப்படியே தான் அந்த ஃபோன் இத்தனை நாள் வரைக்கும் யாருக்குமே தெரியாமல் அவள் மறைச்சி வச்சுருந்துருப்பான். ஸோ அந்த ஃபோனில் தான் இப்போ வந்துட்டு மெசேஜ் பண்ணி இங்கே வந்துட்டு மியா கிட்ட பேசியிருந்திருப்பான். ஸோ இப்போ வந்துட்டு கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு அவங்க அம்மா தூங்கிட்டாங்க. ஸோ ஒயனோட காலை அப்படியே கட்டி போட்டுக்கிட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஒயன் எழுந்திருக்கிறா, பார்த்தா அவளோட கால் கட்டி இருக்குது. ஸோ அவங்க அம்மாவை பார்த்து ஒரு சின்னதாக வந்துட்டு ஏம்மா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு ஏக்கத்தோட மனசில் நினச்சிக்கிட்டு அந்த கட்டை கலட்டுறா. அவங்க அம்மா கொஞ்சம் சின்னுங்கிற மாதிரி இருக்குது. அப்படியே அமைதியாக இருந்துட்டு கொஞ்சம் நேரத்துலையே வந்துட்டு அந்த கட்டை அவுத்துட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அந்த வழியில் ஏற்கனவே அந்த நான் சொன்னேன் இல்லையா சமையல் ஜாமான்லாம் கொண்டு வருவாங்கன்னு, அந்த வழியாக வந்துட்டு வெளியில் போயிடுறான். ஸோ வந்துட்டு இங்கே ஒயனோட அம்மா வந்து தூங்கிட்டு இருக்காங்க நல்லா. அவள் போயிட்டு வந்துட்டு நான் கிளம்பிட்டேமியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அவள் வந்தது கரெக்டாக 2 மணி. ஸோ கரெக்டாக வந்துட்டு அங்கே ஒரு ட்ரெயின் வந்து நிற்கிது. அதுவுமே வந்துட்டு இப்போது 2 நிமிஷத்தில் வந்துட்டு எடுத்துருவாங்க. அவளும் கரெக்டாக வந்துட்டு ஏறிட்டா. அப்படியே தான் இங்கே வந்துட்டு டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த ட்ரெயின் கிளம்புனதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு உயிரே வருது. ஸோ இங்கிட்ட எல்லாமே வந்துட்டு ஸோ வந்துட்டு அப்படியே அவளை காணாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மண்டபத்தில் ஸோ வந்துட்டு ஆளுங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ வந்துட்டு அப்படியே அந்த இடத்துல சொல்லவும் ஒயனோட அம்மா ஸோ இங்கே எல்லாருமே வந்துட்டு அப்படியே தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் பேர் வந்துட்டு இந்த ட்ரெயின் அந்த சைடுமே வந்துட்டு வராங்க. அதுக்குள்ளாட்டியுமே வந்துட்டு அவங்க வரக்குள்ளாட்டியுமே அந்த ட்ரெயின் வந்துட்டு போயிடுச்சு. ஸோ கரெக்டாக வந்துட்டு லாஸ்ட் பெட்டி போகுது. அவங்க அந்த ஸ்டேஷனுக்குள்ளேயே அப்போ தான் என்ட்ரு ஆகுறாங்க. ஒயனுக்கு இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஸோ வந்துட்டு அவள் போகிற ஊர் வந்துட்டு கும்பகோணம். ஸோ வந்துட்டு மியாவோட ஊர் கும்பகோணம். ஸோ வந்துட்டு அங்கே தான் போகிறா. ஸோ அங்கே போயிட்டு வந்துட்டு அப்படியே ஸோ போய் வாசலில் நிற்கிறா. பார்த்தா வந்துட்டு மியாவோட அப்பா அம்மா தான் வந்துட்டு கதவு திறக்குறாங்க. அவள் வருவான்னு இருக்குன்னே அவங்களுக்கு தெரியும் போல இருக்குது. வாடா வாமா உள்ளாருக்கு வாமா உள்ளாருக்கு வா வந்து உட்கார் வா, எவ்வளோ தூரத்தில் பொண்ணு தனியாக வந்திருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க வந்துட்டு அப்படியே தலையை தடவி விடுறது, தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது, அப்படி இப்படின்ட்டு வந்துட்டு அப்படியே பாசமாக பார்த்துக்குறாங்க அவளை. ஸோ வந்துட்டு ஒயனோட அம்மா அப்பாவுக்கும் அதாவது மியாவோட அம்மா அப்பாவுக்கும் ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்ட். இவங்க இப்படி அப்படின்னா அவங்க அப்படியே ஆப்போசிட்டு. ஸோ வந்துட்டு அதே மாதிரியே தான். ஸோ வந்துட்டு அப்படியே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இவங்களாம் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா இங்கே மியாவோட அப்பா அம்மா ரொம்ப கன்ஃபியூஷனில் அவங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படியே தான் ஸோ அவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் இல்லையா. ஸோ நீ நாம்ஜூன் தம்பிக்கிட்ட எதுவும் பேசுனியா ஒயன் அப்படின்னு கேட்கவும், இல்லை அவங்கக்கிட்ட நான் எதுவும் பேசலை, இனிமேட்டு தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சொல்லவும், நீ டக்குன்னு நாம்ஜூனுக்கு ஃபோன் போட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு மியா சொல்ல இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு மியாவோட அப்பா அம்மாவும் சொல்லுறாங்க. அப்படியே அவங்க கட் பண்ணி நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அப்படியே தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் விடிஞ்சிடுது. ஸோ வந்துட்டு நாம்ஜூன் தான் ஸோ ஒயனோட வீட்டில் வந்து நிற்கிறான். அவன் உள்ளாருக்கு என்ட்ரு ஆகுறான். ஸோ அவன் வந்துட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது வந்துட்டு
யார் பங்தன் பாய்ஸ் தான்டா. ஸோ ஒரு 4 பேர் பங்தன் பாய்ஸில் யாரை வேணால் நீங்கள் நினச்சிக்கோங்க. ஸோ வந்துட்டு அதே மாதிரியே தான். ஸோ அவங்க கூடலாம் வந்துட்டு உள்ளாரக்க வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ உள்ளாரக்க வரும்போதே வந்துட்டு நாம்ஜுனுக்கு வயன் தான் பார்க்கணும் அப்படின்னு தோணுது. அத்தை நல்லா இருக்கீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உள்ளாரக்க நுழையிறான். யாருமே அவனை வாங்க அப்படின்லாம் யாருமே கூப்பிடல. ஸோ வந்துட்டு ஜேகே எல்லாமே வந்துட்டு ஜேகே ஜின்ஸோ 2 பேருமே பார்த்துக்கிறாங்க. என்ன வாங்கன்னு கூட கூப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் எல்லாம் ஒன்றா உட்காந்துருக்காங்க. என்னமோ தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இங்கே ஜேஹோப் சொல்ல அப்படியே தான் எங்கள் முன்னாடி பார்த்தா வந்துட்டு ஸோ என்னாச்சு வயன் இல்லத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கொஞ்சம் கோவமாகவே ஸோ வந்துட்டு ஒயனோட அம்மா சொல்கிறாங்க. ஸோ ஒயனோட அம்மா மண்டபத்தில் இருந்து வீட்டுக்கு வந்துருந்துருப்பாங்க. அதான் ஒயன் அங்கே கல்யாணமே இப்போ வந்து நிற்க போகுது நிலமையில இருக்கு இல்லையா. ஸோ அவங்க மண்டபத்துலேருந்து என்ன பண்ண போகிறாங்க. ஸோ வந்துட்டு அவங்களா வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்போ அங்கே ஒரு கூட்டம் உட்காந்துருக்குது. ஸோ சொந்த பந்தம் எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. அப்படியே தான் ஸோ வயன் அவளை தான் நானும் தேடிக்கிட்டு இருக்கிறோம். வயன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு எங்கன்னு எங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வயனோட அம்மா சொல்ல நாம்ஜுனுக்கு கன்ஃபியூஷன் ஆகுது. ஸோ என்ன சொல்கிறீங்க அதை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவன் கேட்க ஸோ கொஞ்சம் கோவமாகவே வயன் வேறு ஒருத்தனை யாரையோ இழுத்துக்கிட்டு எங்கேயோ போயிட்டா. அவளை தேடி தான் நாங்களும் ஆள் அமைச்சிட்டு உட்காந்துருக்குறோம் அப்படின்னு சடனாக சொல்கிறாங்க. ஆரம்புக்கு தலையில் கல்லை தூக்கி போட்ட மாதிரி இருக்குது. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவனுக்கு அப்படியே உடஞ்சே போயிட்டான். என்னத்தை சொல்கிறீங்க. நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணி பேசி நிச்சயதார்த்தம் வரைக்கும் முடிஞ்சிருச்சு. இப்போது வயன் இந்த மாதிரி செஞ்சிட்டான்னு சொன்னால் எப்படி அது அப்படின்னு சொல்லி கேட்க அதுதான் எங்களுக்கும் தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க ஒரு ட்ராமா பண்ணுறாங்க. ஸோ இப்படியே தான் நாம்ஜுன் இதுக்கு மேலே அவன் அங்கே நின்று என்ன பண்ண போகிறான். ஸோ வந்துட்டு அப்படியே அங்கேருந்து வந்துட்டு பங்தன் பாய்ஸ் நாம்ஜுன் எல்லாமே வந்துட்டு கிளம்பிடுறாங்க. அப்படியே தான் அங்கேருந்து ஸோ ட்ரெயினில் ஏறி உட்காந்துருக்குறான் நாம்ஜுன். ஸோ பாய்ஸ்லாம் வந்துட்டு உட்காந்துருக்குறாங்க. நாம்ஜுனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அழுகையாக வருது. எங்கடி வயன் எங்கே போன நீ ஒன்று தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. நீ என்ன லவ் பண்ண பேசி தான் வச்சுருந்தோம். எங்கே வயன் இப்படி சொல்கிறாங்க உன்னைய அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ப்ரோக்கன் வாய்ஸில் அப்படியே புலம்பிக்கிட்டு உட்காந்துருக்கான் அந்த ட்ரெயினில். அப்படியே தான் ஸோ வந்துட்டு சடனாக வந்துட்டு ஃபோன் வர்ற சவுண்டு பார்த்தா வந்துட்டு வயன்ட்டு வருது. டக்குன்னு நான் சொன்னேன் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸோ வந்துட்டு எடுத்துகிட்டு காதில் வச்சுட்டு வயன் எங்கடி இருக்க எங்கடி போன எங்கே போன உங்கள் வீட்டில் என்னென்னமோ சொல்கிறாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமா கேட்க நம்ஜுன் நீ கும்பகோணத்துக்கு வா நீயாவோட வீட்டுக்கு வா நான் அங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரெயிட்டாக இப்போ அங்கே தான் எல்லாம் போய் நிற்கிறாங்க. ஸோ வந்துட்டு பங்தன் பாய்ஸும் எல்லாமே கேட்குறாங்க. என்ன வயன் நீ இங்கே இருக்க அங்கே உன்னை இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க என்னென்னமோ பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஜேஹோப் சொல்ல இங்கே ஆரம்பம் இருடா என்னன்னு கேட்போம் இருடா பதட்டப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ஜுன் தான் எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு அவன் கேட்குறான். ஸோ எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு சொல்கிறாங்க. நம்ஜுனுக்கு வந்துட்டு சுத்தமாக இதை நம்பவே முடியலை. ஏன்னா வந்துட்டு அந்தளவுக்கு அன்னைக்கு வந்துட்டு பொண்ணு கேட்டு வந்திருந்த அன்னைக்கு அந்தளவுக்கு வந்துட்டு நடிச்சிருந்துருப்பாங்க எல்லாமே. இதெல்லாம் உண்மை அப்படின்னு தானே அவங்க நினச்சிருந்துருப்பாங்க நம்ஜுன் வீட்டில். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ அதெல்லாம் நம்பவே முடியலை. அவங்களும் அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு கூட வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாம்ஜுன் ஸோ அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவோம். ஸோ அங்கே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஸோ மியாலாம் கூட தான் வந்திருந்துப்பான். ஸோ வந்துட்டு அப்படியே தான் ஸோ அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு ஆரம்போட அம்மாவுக்கும் சரி அப்பாவுக்கும் சரி சரியான கோவம் வருது. ஸோ அப்படியே ஸோ அங்கேருந்து இப்பயே கிளம்புங்க ஏன் அந்த இந்த மாதிரி பண்ணாங்கன்ட்டு 2ல் 1 எனக்கு தெரிஞ்சே ஆகணும். பிடிக்கல அப்படின்னா அப்படியே சொல்லியிருந்துருக்கணும். நீங்க இந்த மாதிரி பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு வயனோட வீட்டில் அந்த வில்லேஜில் தான் வந்துட்டு என்னோட வீட்டில் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதாவது வந்திருக்காங்க. ஸோ 2 பேருக்குமே இடையில சரியான வாக்குவாதம் போய்கிட்டு இருக்குது. ஸோ இப்படியே தான் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அன்னைக்கே அதை சொல்லியிருந்துருக்கணும். அன்னைக்கு தட்டு வரைக்கும் மாற்றிட்டு இன்றைக்கி யாரோ ஒருத்தவங்கக்கிட்ட கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அசிங்கமாக கீழ்த்தரமாக நடந்துருக்கீங்களே இவங்களெல்லாம் என்ன தான் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே வந்துட்டு நம்ஜுனோட அம்மா தான் வந்துட்டு சரியான கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே
வாக்குவாதம் முற்றி போய் ஸோ அவங்களுக்குள்ள பிரச்சனையாகுது. ஸோ இப்படியே தான் நாம்ஜுனுமே வந்துட்டு என்னோட பொண்டாட்டியை நான் கூட்டிகிட்டு போகிறேன், எவனுக்கு இங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது என்னை தடுக்கிற தைரியம் இருக்கோ தடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவன் அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். பார்த்தா வந்துட்டு அப்படியே அங்கே வில்லேஜ் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டாங்க இல்லையா. ஸோ நிறையா பேர் இருப்பாங்களா அங்காளி பங்காளி அப்படிலாம். ஸோ அவங்களாம் வந்துட்டு ஸோ ஃபைட்டுக்கு வராங்க. ஸோ இங்கே பங்தன் பாய்ஸும் சரியான ஃபைட்டு, நாம்ஜுனும் அப்படியே ஃபைட் பண்ணிக்கிட்டு அப்படியே நின்றுட்டுருக்குறான். ஸோ கடைசியில் வந்துட்டு வயனோட ஹேண்டை பிடிச்சிக்கிட்டு என்னோட பொண்டாட்டி, இவளை எப்படி சந்தோஷமாக வச்சுக்கணும்னு எனக்கு தெரியும், டேய் நம்ஜூன் அவளை கூட்டிகிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னோட மருமகளை கூட்டிகிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க சொல்ல நாம்ஜுனுமே வந்துட்டு இனிமே இது உன் குடும்பமே கிடையாது வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அது வயனுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்படி இருந்தாலுமே அந்த ஒரு வருஷத்தை வந்துட்டு அவன் நினச்சி பார்க்குறான். ஸோ அவன் வந்து பேசிட்டு போன அந்த நாள்லேருந்து அவளை ரொம்ப வந்துட்டு கஷ்டப்படுத்தி இருந்திருப்பாங்க. ரொம்பவே வந்துட்டு ஸோ ரொம்ப பேசி இருந்திருப்பாங்க, கஷ்டப்படுத்தி இருந்திருப்பாங்க. ஒவ்வொரு வார்த்தையிலையும் அவன் மனசை கஷ்டப்படுத்தி இருந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஸோ அதுவும் ஒரு சைடு. ஸோ இன்னொரு சைடு வந்துட்டு நாம்ஜுனை வந்துட்டு அவங்க ரொம்ப வந்துட்டு தப்பாக பேசியிருந்திருப்பாங்க. ஸோ அது எல்லாமே அவளுக்கு புரியுது நல்லா. ஸோ அவளுமே சொல்கிறா, இனிமேட்டு இது என் வீடே கிடையாது, எனக்காக நான் என்னோட லவ்க்காக இத்தனை பேர் நீங்கள் இங்கே வந்து நிற்கிறீங்க, நீங்கள் மட்டும்தான் இனிமேட்டு எனக்கு உறவு இல்லாமல். நான் சின்ன வயசுல இருந்து இங்கே இருந்தாலும் இங்கே பிறந்திருந்தாலும் ஒரு ஜாதிக்காக யார் என்ன கலாச்சாரத்துக்காக என் நம்ஜுனையே இவங்க கேவலப்படுத்தி பேசினாங்க. அதனாலேயே இந்த ஒரு காரணத்துக்காகவே நான் இந்த வீட்டு சைடு இனி வரவே மாட்டேன். இனிமேட்டு எனக்கு இவங்களை யாருமே தெரியாது அப்படின்னு அப்படியே சொல்லிட்டு வயனுமே வந்துட்டு அங்கேருந்து போயிடுறான். ஸோ வந்துட்டு இப்படியே தான் ஸோ உங்கள் கார் அங்கேருந்து போய் மறையுது. எல்லாமே இங்கே வந்து கோவத்தில் நின்றுட்டுருக்குறானுங்க. அப்படியே தான் அங்கே வந்துட்டு ஸோ வந்துட்டு புதுசாக வந்துட்டு 2 இயர்ஸ் கழிச்சு பார்க்கலாம். ஸோ வயன் வந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக வந்துட்டு ஸோ வந்துட்டு அவளோட பையன் கூட வந்துட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறான். ஸோ அப்படியே தான் ஸோ வந்துட்டு எல்லாமே மியாலாம் வந்துட்டு அப்படியே ஸோ இங்கே படுறா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து நிறையா வந்துட்டு விளையாட்டு காட்டிக்கிட்டு ஸோ அப்படியெல்லாம் விளையாண்டுக்கிட்டு அப்படி இருக்கிறாங்க. ஸோ இப்படியே தான் ஸோ வந்துட்டு டைம் ஸ்கிப் ஆகியிருந்திருக்கும். ஸோ வந்துட்டு நாம்ஜுன் தான் ஸோ கல்யாணம் ஆகியிருந்திருக்கும் இல்லையா. ஸோ வந்துட்டு அந்த நாள் நைட்டை வந்துட்டு நினச்சி பார்த்துட்டு நின்றுட்டுருக்குறான். எஸ்டா வாங்க இப்போ நம்ம அங்கே போகலாம். என்ன நடந்திருக்கும் அப்படின்னா ஸோ இங்கே வந்துட்டு நம்ஜுனோட அம்மா ஊருக்கு கூட்டிகிட்டு வந்து அடுத்த செகண்டே வந்துட்டு நம்ஜுனுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாங்க. அவ்வளோ கிராண்டாக அவ்வளோ சந்தோஷமாக அந்த மேரேஜ் நடந்துருந்துருக்கும். அந்த நாள் நைட்டு வயன் அவளோட ரூமில் வெட்டிங் ரூமில் ஸோ வந்துட்டு உட்காந்து நீஸை ஹக் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் நினச்சி அப்படியே அழுதுகிட்டு இருந்திருப்பா. நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் அன்றைக்கி. நம்ஜுன் வந்து பேசிட்டு போவோம். அந்த சந்தோஷம் அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளே நினைக்கவே இல்லை, சுத்தமாக நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதெல்லாம் நினச்சி பார்த்தா அழுதுகிட்டு இருப்பா. ஸோ என்ன நடந்திருந்துக்கும், அதை முடிய பிடிச்சி இழுத்து இருந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நடந்துருந்துருக்கோம் இல்லையா. அதெல்லாம் நினச்சி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறா. அப்படியே அழுதுட்டு இருக்கிறா. நாம்ஜுன் உள்ள நுழையிறா. நாம்ஜுன் வந்தது கூட அவள் பார்க்கவே இல்லை. அப்படியே தான் ஸோ வந்துட்டு நாம்ஜுன் உள்ளார்க்க வரான். அவள் அழுதுட்டு இருக்க ரீசன் நல்லாவே அவனுக்கு புரியுது. ஸோ பக்கத்தில் வந்து உட்காந்து ஸோ வந்துட்டு எல்லாம் என்ன முடிஞ்சிச்சு வாயன், இனிமேல் இதை நினச்சி கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைடி, ஒன்றுமே இல்லை. இப்போ இதுக்காக நீ அழுதுட்டு இருக்கிற, நம்மளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு புரியுதா. இனிமேல் நம்ம எப்படி சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்டோமோ அந்த மாதிரி வாழ்கிறாங்க. அந்த அந்த விஷயத்தெல்லாம் மறந்துடுவாயன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஸோ நாம்ஜுன் சொல்ல, இல்லை நாம்ஜுன் இல்லை, நீ ஈஸியாக சொல்லிட்ட. அந்த ஒரு வருஷமும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நாம்ஜுன். ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட வந்து உன்னை பற்றி அசிங்கமாகவும் தப்பாகவும் நீ அப்படி இப்படி எப்படிலாம் பேசாம தெரியுமா. என்னால் எப்போ நினைச்சாலுமே கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கு நாம்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நாம்ஜுனோட ஷோல்டரில் வந்துட்டு அதாவது செஸ்ட்டில் வந்துட்டு அவள் சாஞ்சிக்கிட்டு அப்படி தேம்பி அழுகுறான். ஸோ வந்துட்டு அப்படியே தான் வயன் அவங்களாம்
வில்லேஜில் வளர்ந்தோம், வில்லேஜ்லேயே வளர்ந்து வில்லேஜ்லேயே கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்தோடி. நம்ம மட்டும் ஒரு குழந்தைய பெற்று அவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க செஞ்சது தப்புன்னு அவங்களுக்கே புரிஞ்சிடும்டி. இதுக்கு இதுக்கு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிற இது இது சின்ன விஷயம்டி அப்படின்னு சொல்லிட்டு நாமஜனுமே வந்துட்டு ஆறுதல் பண்ணிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்குறான். அப்படி தான் அவங்களுக்குள்ள அந்த நாட்கள்லாம் போகுது. இங்கே கிராமத்தில் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க செஞ்சது தப்பு தான் அப்படின்றது வந்து அவங்களுக்கு புரிய வருது. ஸோ இப்போது யார் என்ன சொன்னாலும் என்ன, ஸோ என் பொண்ணு எனக்கு இப்போ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒயனோட அம்மா தான் ஸோ வந்துட்டு அவங்க அதாவது நம்ஜனோட வீட்டுக்கு கிளம்பி வராங்க. ஸோ அப்படி வந்து ஸோ இங்கே எல்லாருமே வந்துட்டு அப்படியே அவங்க வந்தவங்கள வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளாருக்க வரவிட்டு ஸோ அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து நல்லபடியாக பார்த்துக்குறவங்க கவனிச்சுக்கிடுவாங்க இல்லையா வீட்டுக்கு வந்தவங்களும். அந்த மாதிரி தான் அங்கே நடக்குது. ஸோ ஸோ என்கிட்டயுமே வந்துட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. நானும் அங்கேயே விழுந்து அங்கேயே இப்படி முட்டாளான ஒரு விஷயத்த உன் வாழ்க்கையில் பண்ணிட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. அப்படியே தான் வந்துட்டு அந்த டைம் ஸ்கிப் ஆகுது. ஒயனுக்குமே வந்துட்டு ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருந்துருக்கும். நம்ம குடும்பம் இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே வந்துட்டு ஓடி போய் அவங்க அம்மா ஹக் பண்ணிக்கிறா. ஓகேடா இப்படியே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஒன்றா சேர்ந்துடுறாங்க. ஸோ இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேடா பாய்.